யாரை ஏமாத்த பாக்குறீங்க? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? இங்க பாருங்க சார், என்ன போட்டிருக்குதுல? என்னையா போட்டிருக்குதுல? எனக்கு ஒன்றும் தெரியாது சார், நான் வேலை செய்யறேன் சார். கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க, வந்து கொடுத்தேன் சார். இவனுங்களுக்கு இதே பழப்பா போச்சு. ஏங்க இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, போட்டு சாத்தம். சார் இந்த சும்மா கை வாங்குற வேலை வச்சுக்காதீங்க. ஆஃபர் உடனே வாங்கி ஆன் பொழந்து வாங்குனீங்களா? எதுவாக இருந்தாலும் எங்க ஓனர்கிட்ட பேசிக்கிங்க சார். இவங்களாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க சார். பேசாம கன்சூமர் கோர்ட்ல பாத்துக்கலாங்க. ஐ வில் see in the court. போயா, பெரிய கௌரவம் சிவாஜி. என்ன சார் இப்படி சொல்லிட்டு போறான்? இதுதான் சார் காலம். யார் சார் அது திட்டிட்டு போறான்? அந்த வைத்தியத்துல ஏன் சார் கேக்குறீங்க? கேக்கு போச்சு சார். கேக்கா? சார் கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க சார். 1 கிலோ கேக்கு வாங்கினா 1 கிலோ கேக்கு இலவசம்னு சொன்னாங்க. சரி. நாங்களும் ஆசையா போய் வாங்கணும் சார். கடைசியில பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கினா தான் இலவசமா கொடுப்பாங்களாமா. என்ன நாயா சார் இது? விளம்பரம் கொடுத்து ஏமாத்துறாங்க சார். சார் மார்க்கெட்ல ஃப்ரீன்னு எதுவுமே இல்லை சார். நமக்கு ஃப்ரீயா ஏதாவது கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம கிட்ட பெருசா ஏதோ வாங்க போறாங்கன்னு அர்த்தம். போங்க சார், ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்களாமா. இப்பதான் சார் வாங்கிட்டு வந்த. எனக்கு ஒண்ணு இவருக்கு ஒண்ணு. அங்க ஃப்ரீயா கொடுத்தாங்க. சரி, நீங்க என்ன கொடுத்தீங்க? நாங்க ஒண்ணு கொடுக்கலையே. ஒண்ணும் இல்ல, ஃப்ரீ தான். நல்லா யோசிச்சு பாருங்க சார். கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட்காக ஃப்ரீயா ஒரு சாம்பிள் கொடுக்கறோம். இத வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்க சார். பரவாயில்லையே, ஃப்ரீயா கொடுக்குறீங்களே. சுமாரா. உங்க பேரு அட்ரஸ் சொல்லுங்க சார். அதுக்கு என்ன, எழுதிக்கோங்க. உங்க செல் நம்பர் சொல்லுங்க சார். என்ன பேரு கேட்டாங்க, ஃபோன் நம்பர் கேட்டாங்க, அட்ரஸ் கொடுத்தோம், அவ்வளவுதான். சார் விளம்பரமாமா. அட்ரஸ் கொடுத்தீங்களா? அது போதுமே, அது போதுமே உங்களை முடிக்கிறதுக்கு. சார் கிருமி இருக்குமா? இந்தா புடிங்க. என்னங்க இதுல ஒண்ணும் இல்ல, நீங்க கொடுத்தீங்களே தகவல், அதுலதான் இருக்கு எல்லாம். அதுல என்ன இருக்கு? இப்படிதான் சார், ஏதாவது ஒரு இடத்துல gift கொடுக்குறேன், டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபோன் நம்பர், அட்ரஸ், இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் வாங்கிக்குவாங்க. இந்த மொத்த டேட்டாவை என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கு வித்துருவாங்க. அவங்க இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி அவங்களோட பொருளை நம்மக்கிட்ட விற்க பார்ப்பாங்க. அப்புறம் என்ன, டெய்லி மெசேஜ் மேல மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க. 1-2 மெசேஜ் நீங்களும் கண்டுக்காம விட்டுருவீங்க. ஒரு 5வது மெசேஜ் பார்க்கும்போது சரி வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் வாங்குவீங்க. அதுக்காக தான் இது எல்லாமே. சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிறது தான் இந்த ஸ்டால்ஸ் எல்லாம். ஓ, பாடி மசாஜ் அது இதுன்னு மெசேஜ் வருது. எப்படா நம்ம நம்பர் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தா, ஓ இப்பதான் சார் புரியுது. இப்படித்தான் சார். இப்ப எது சார் ரொம்ப விலை அதிகம்? சார் வெங்காயம் சார், வெங்காயம். இந்த வெங்காயத்தை விட ஜாஸ்தி தாங்க நம்ம டேட்டாவோட விலை. அதனால இந்த கிஃப்ட் டிஸ்கவுண்ட்க்குலாம் ஆசைப்பட்டு நம்ம டேட்டாவை கொடுத்துறாதீங்க. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன்